தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, நரேந்திர மோடி அவர்களின் இல்லத்தில் பாஜக மூத்த தலைவர்கள் தேநீர் விருந்தில் பங்கேற்கின்றனர். தொடர்ந்து என்டிஏ கூட்டணி கட்சித் தலைவர்களும் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். வணக்கம் சுசித்ரா, விவரங்களை பதிவு பண்ணலாம். புதிதாக பொறுப்பேற்க உள்ள அமைச்சர்களுக்கான ஒரு தேநீர் விருந்து தற்பொழுது பிரதமர் இல்லத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. அதில் பங்கேற்பதற்காக பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சியிலிருந்து அமைச்சர்களாக தேர்வாகியுள்ள புதிய எம்பிக்களும் தற்பொழுது இந்த இடத்திற்கு பிரதமருடைய இல்லம் அமைந்துள்ள அந்த லோக் கல்யாண் மார்க்கிற்கு வந்து கொண்டதாக மூத்த தலைவரான ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, பியூஷ் கோயல், அர்ஜுன் ராம் மேகால் உள்ளிட்டோர் ஏற்கனவே அவருடைய இல்லத்திற்கு வந்திருந்தார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சி தலைவர்களான ஜனதாதள் கட்சியினுடைய இரண்டு பேரும், மிக முக்கியமாக லல்லன் சிங் மற்றும் ராம்நாத் தாக்கூர் ஆகிய இரண்டு பேருமே தற்பொழுது பிரதமர் இல்லத்திற்கு வந்துள்ளார்கள். அதே போல சிராக் பாஸ்வானும் தற்பொழுது பிரதமருடைய இல்லத்திற்கு வந்துள்ளார். ஜிதின் பிரசாதா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் இன்று மாலை அமைச்சர்களாக அவர் பொறுப்பேற்கும் நிலையில் அவர்களுக்கான ஒரு தேநீர் விருந்து தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் பிரதமருடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. சுமார் 1.5 மணி நேரங்களுக்கும் மேலாக இந்த ஒரு ஆலோசனை என்பது நடைபெறும். முதற்கட்டமாக அமைச்சரவையில் யாரெல்லாம் பொறுப்பேற்க உள்ளார்களோ அவர்களுக்கான ஒரு விளக்கம் என்பது பிரதமருடைய இல்லத்தில் நடைபெற்று அதன் பின்னர் பிரதமருடனான ஒரு சந்திப்பும் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மூத்த தலைவரான HD குமாரசாமி மற்றும் அமைச்சரவையில் இடம்பெற உள்ள மற்ற தலைவர்களுக்கு முன்னாடி, அதாவது நிதின் கட்கரி, அதே போல் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய சந்திரசேகர் பேசமானி, ராம்மோகன் நாயுடு ஆகியோரும் தற்பொழுது பிரதமருடைய இல்லத்திற்கு வந்துள்ளார்கள். அதிகாரப்பூர்வமாக இவர்கள் அனைவருமே இன்று அமைச்சராக பொறுப்பேற்க உள்ள நிலையில் அவர்களுக்கான ஒரு விருதுதான் தற்பொழுது பிரதமர் இல்லத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. பாஜகவுடைய மூத்த தலைவரான சிவராஜ் சிங் சௌஹான், சர்பானந்த் சோலோவால், பிரதாப் ராவ் ஜாதவ், ஜோதிராதித்ய சிந்தியா, ஜெயந்த் சௌத்ரி, மனோகர் லால் கட்டார் அவரும் தற்பொழுது பிரதமருடைய இல்லத்திற்கு வந்துள்ளார். பிரகலாத் ஜோஷி, முன்னாள் அமைச்சர் பிரகலாத் ஜோஷியும் தற்பொழுது பிரதமருடைய இல்லத்திற்கு தேநீர் விருந்தில் பங்கேற்பதற்காக வந்துள்ளார்கள். இந்த தேநீர் விருந்து பொறுத்த அடிப்படையில் யாரெல்லாம் அமைச்சர்களாக ஏற்கனவே கூறியது போல யாரெல்லாம் அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கிறார்களோ அவர்களுக்கான தேநீர் விருந்து மட்டுமே, மற்ற எம்பிக்கள் யாரும் இந்த விருந்திற்கு அழைக்கப்படவில்லை என்பதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். இதன் பிறகு அவர்கள் அனைவருமே நேரடியாக இங்கிருந்து ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற உள்ள அந்த ஒரு நிகழ்வு இடத்திற்கு மாலை சுமார் 4 மணி முதல் சென்று அங்கே அந்த விழாவில் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.